உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். திமுகவை வந்து கூட்டணி வையின்னு சொல்லி மிரட்டுறது யார்? திமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான சூழ்நிலை 100% இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? திரைமறைவில் பேசப்பட்ட செய்திகள் வந்து பல லீக் ஆகுது. இதெல்லாம் எப்படி வெளிவருது? அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னு போட்ட திட்டம் யார் அந்த திட்டத்தை போட்டு கொடுத்தது? இதெல்லாம் இவ்வளோ நாள் வெளிவராமல் நாளுக்கு நாளும் செய்திகள் அடுத்தடுத்து வெளிவரதுக்கான காரணம் என்ன? இப்படி பலதரப்பட்ட வித்தியாசமான அதிர்ச்சி தரக்கூடிய அரசியல் செய்திகள் அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் நம்ம நாட்டில் நடக்குதுங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களில் வெற்றி பெற்றது நமக்கெல்லாம் தெரியும். ஆட்சி அமைக்க 118 இடம் தேவைங்கிறப்ப மேற்கொண்ட 111-12 இடங்களை அது தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப அதற்கு சிபிஐ, சிபிஎம், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்டாங்க. அப்படி ஆதரவு கேட்ட நிலையில் அவர்கள் ஆதரவு கொடுக்காம தங்களுடைய கூட்டணி தலைமையான மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லப்பட்ட நிலையில் இந்த திமுகவில் உள்ளவங்க சில கூட்டணி கட்சிகள் இந்த ஆதரவை கொடுத்த உடனே திமுகவில் உள்ள சில 2ஆம் கட்ட தலைவர்கள், எம்பிக்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள்லாம் இந்த கூட்டணி கட்சிகளை தரந்தாழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தவறான விமர்சனங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொச்சையான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வேறு வழி இல்லாமல் என்ன நடந்துச்சு, எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த திமுகவும் அதிமுகவும் போனாங்க, அதுலேருந்து நாங்கள் மீண்டு வெளியே வந்தோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தது நாங்கள் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஒப்புதலோடு தான் கொடுத்தோம். காரணம் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய 7-8 பேர் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மீதின் அவர் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் சொல்லலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருடைய திருமாவளவர்களும் அதே தகவலை அதே மாதிரி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொன்ன பேராசிரியர் காதர் மீதின் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? 7-8 முக்கியமானவர்கள் வந்தாங்க. இன்றைக்கி அமைச்சராக இருக்கக்கூடியவங்க அவர்கள் முஸ்லீம் லீக்குடைய ஆதரவு வேணும், அப்போ தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். ஜனாதிபதி ஆட்சி வந்தால் அது கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி மாதிரி போயிடும்னு சொல்லி எங்களை வற்புறுத்தி கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் எங்கள் கூட்டணி தலைமையான மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் போய் கேளுங்க, அவர்கள்ட்ட நாங்கள் ஆலோசனை பண்ணிட்டு வரோன்னு சொன்னோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஆதரவு கொடுங்க, அதை கேட்குறதுக்கு எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவரோட உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்காருன்னு. ஐயோ அவரெல்லாம் இங்கே வர வேணாம், வந்தால் அவருக்கு சிரமம், ஜனக்கு திரள் கூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே அங்கே இருக்கக்கூடாதுன்னு எந்திரிச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்கள் இடத்த விட்டு நாங்கள் எந்திரிச்சு வெளியாகி நேராக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போயிட்டு இந்த விவரத்தை சொன்னோம். அதற்கு அவர் சொன்னார், இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் ஆதரவு கொடுக்காட்டி அந்த ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், கிட்டத்தட்ட அது பாஜக ஆட்சி போல் வந்துருங்கிறது உண்மைதான், நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு அவர் அனுமதி கொடுத்தாரு. அவர் ஆதரவு கொடுங்கன்னு அனுமதி கொடுத்த சூழ்நிலையில் சில மற்ற முக்கியமானவங்க சில யோசனைகள் சொன்னாங்க. அந்த யோசனை திமுகவும் அதிமுகவும் கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைக்க ஒரு முன்னேற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. மொத்தம் உள்ள 233 இடங்களில் 107 இடங்கள் தான் தாவேக்கா பெற்றது. மீதி இருக்க 126 இடங்கள் அது திமுக, அதிமுக இந்த 4-5 கட்சிகள் சேர்ந்தால் வருது. நம்ம ஏன் ஆட்சி அமைக்கக்கூடாது? அப்படி ஆட்சி அமைத்து அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கிட்டு திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க தயாராகிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க பேராசிரியர் காதர் மீதின் அவர்கள்ட்ட. இதே தகவல்கிட்ட தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. 2 பேருமே அழகாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் ஏன் இதை சொல்லாமல் மறைச்சு வந்தாங்கன்னா, இதை நம்ம வெளிப்படுத்தினோம்னா இது திமுகவுக்கே கூட ஒரு கெட்ட பேரை உண்டாக்கும் மக்கள் மனதில் அப்படின்னு தான் சொல்ல மறைச்சாங்க. ஆனால் அதே சமயம் திமுகவில் உள்ள இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த முன்னாள் அமைச்சர்கள், மத்திய எம்பிக்கெல்லாம் பேசுகிற அந்த அபாண்டமான பேச்சுக்களை கேட்டோன்னே இவர்களும் வேறு வழி இல்லாமல் என்ன நடந்துச்சுங்கிற பேச்சை இன்றைக்கி புட்டு ப்ரெஸ்ஸில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகு தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு, பேராசிரியர் காதர் மீதின் அது சரி வராது, திமுக அதிமுக எதிர்ப்புதிரமாக உள்ள கட்சி எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும், அது நல்லா இல்லையே, அந்த திட்டம் சரி வராதேன்னு சொல்லி அதற்கு ஏற்பு கொடுத்துருக்கல. அப்போ அடுத்த ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. அடுத்த திட்டம் என்ன? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறது.
திமுகவும் அதிமுகவும் ஆதரவு கொடுக்கறது, அதிமுகவில் உள்ளவங்க வந்து மந்திரி சபையில் போகிறது, துணை முதல்வர்கள் ஆகிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கும் முஸ்லீம் லீக் தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகள் தலைவர்கள் ஏற்றுக்கலை. அப்போ திருமாவளவனோட சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாங்க, நாங்கள் 2 சீட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் ஆட்சி அமைச்சா அது சரியாக வருமா அப்படின்னு அவருமே சொன்னதாக பேட்டியில் சொல்லிட்டாரு. அதே தான் பேராசிரியர் காதர்மீது அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க, அவங்கள்ட்ட இருக்கிறது 2 சீட்டு, 234 இடம் வேறுங்கிறப்ப 232 பேர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 2 பேர் ஆட்சி நடத்துறது சாதாரணமாக செய்ய முடியுமா? அந்த ஆட்சி ஒழுங்காக நடக்குமா? இது சாத்தியம் இல்லைங்க, இது வேண்டாம் அப்படிங்கிற தகவலை வந்து பேராசிரியர் காதர்மீது அவர் சொல்லியிருக்காரு. இது சொன்ன உடனே திமுகவில் உள்ள அந்த 2ஆம் கட்ட ஒரு சில தலைவர்களுக்கு பிடிக்காம தான் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ உங்கள் இஷ்டம் எப்படியோ பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லிட்டோமே ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவர் தான் அனுமதி கொடுத்துட்டாருங்கிற பேரில் வந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஆட்சி அமைங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நிபந்தனையற்ற ஆதரவுண்டு முஸ்லீம் லீக் தலைவர் காதர்மீது சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப தான் அந்த வாக்கெடுப்பு நடக்குது. வாக்கெடுப்பில் வந்து தாவேகா வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு உறுதியாக நம்ம வெறும் ஆதரவு மட்டும் வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து பலம், அதாவது ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் போகும், அவங்கள நம்ம எப்படி மந்திரி சபையில் இணைச்சிக்கிட்டா தான் அது ஒரு உறுதியான ஒரு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி நீங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுங்கன்னு சொல்லி விசிகாவுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க தாவேகா. ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கலை. அப்படி ஏற்றுக்காத நிலையில் இந்த செய்தி பரவ ஆரம்பித்த உடனே தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் லீக்களுடைய பெரும்பாலான தொண்டர்கள், தோழர்கள், நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து அமைச்சரவையில் சேருங்கன்னு இருக்காங்க. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு இந்த முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய பிஎஸ்சி கமிட்டி, அதாவது பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய சாதிக் அலி ஷிஹாப் தங்கள் அவர்களும் குஞ்சாலிக்குட்டி எம்பி அவர்கள்லாம் கூடி என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து அந்த தாவேகா ஆட்சியில் வந்து மந்திரி சபையில் இடம்பெற்றுக்கங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன பிறகு இந்த மாதிரி சமுதாயத்திலேருந்து எல்லாரும் ப்ரெஷர் கொடுத்த பிறகு தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க உயர்மட்ட குழுவை கூட்டி, செயற்குழுவை கூட்டி அந்த தமிழக வெற்றிக்கழகம் அமைச்சர் பதவியேற்கிற நாள் வரைக்கும் பதில் சொல்லாமல் அன்றைக்கி தான் கூட்டத்தை கூடி முடிவெடுத்து சரி சேரலாங்கிற முடிவெடுத்து சேர்ந்த பிறகு திமுகவில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன கோபம் வந்திருக்கு, என்ன ஆட்டம் போட்டிருக்காங்க, எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. இதைத்தான் கேட்ட உடனே இப்போ பேராசிரியர் காதர்மீது அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவர்களும் வெளிப்படையாக சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட கேட்டுட்டு தானேங்க வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் ஒரு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டோன்னா ஏன் நீங்கள் எவ்வளோ பொங்கி எழுங்குறீங்க அப்படிங்கிற பதில் வருதா இல்லையா? 75 வருஷமாக தோழமையில் இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு எப்போவாச்சும் நீங்கள் இந்த அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்களா? தமிழக வெற்றிக்கழகம் இப்போ வந்து 2 வருஷத்தில் அவங்க அதிகாரத்தில் பங்கு எடுத்துங்கன்னு சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஆதங்கம் வருது? அப்போ உங்களோட இருக்க தோழமை கட்சிகள் வந்து எதுவுமே அனுபவிக்கக்கூடாது, நீங்கள் தான் எல்லாமே முழுக்க ஆட்சியில் இருக்கணும், அனுபவிக்கணுங்கிற நிலையில் தானே நீங்கள் இன்னொரு திட்டத்தை கூட எடுத்துருக்கிறீங்க. என்ன திட்டம்? திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து இப்போ ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நீங்கள் போயிருக்கீங்கள, இறங்கி போயிருக்கீங்கள. அப்போ உங்கள் திட்டம்லாம் எப்படி ஆட்சியும் அதிகாரமும் உங்கள் கையிலே இருக்கணும், உங்கள்கிட்ட போகக்கூடாதுங்கிற என்ன பிரதிபலிக்குதா இல்லையா அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பலரும் கேட்குறது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த செய்தியை தொடர்ந்து தான் இன்றைக்கி ஒரு தனியார் யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்க, திமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி உறுதியாக வரப்போகுது, அதற்கான பின்னணி பேச்சுவார்த்தை டீல் பேசிக்கிட்டு இருக்கு பாஜக அப்படிங்கிற செய்தி வருது. ஏங்க இது நடக்காது? இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஏற்கனவே பாஜகவில் கூட்டணி சேர்ந்தவங்க தானே இந்த திமுக. திமுகவே சேரலாங்கிற முடிவெடுத்தவங்க ஏன் பாஜகவில் சேர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியும் வெளியே வருது. ஆனால் பாஜக என்ன பிளான் போடுது, தமிழ்நாட்டில் வந்து திராவிட கழகங்களை அழிக்கணுங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். இப்போ முதல் கட்டமாக அது அதிமுகவோட தோழமை வச்சு அதை காலி பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட அதிமுக இப்போ தமிழ்நாட்டில் இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்து பாக்கி இருக்கிறது திமுக தானே. பாஜகவுடைய மெயின் திட்டம், கொள்கை என்ன, அது எந்த கட்சியில் வந்து ஒரு தோழமை சேருதோ அதோடு சேர்ந்து இறுக்கி கட்டி அணைச்சி அவங்கள மூச்சு திணற வச்சு காலி பண்ணிவிட்டு இவங்க அதிகாரத்துக்கு வர்றது இந்த பாஜகவுடைய திட்டம்னு பல அரசியல் நோக்கம்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ அதிமுகவை காலி பண்ணிருச்சு. அடுத்து அது காலி பண்ண போகிற திட்டம் தான் இந்த திமுகவை தோழமை சேர்றதுண்டு அது ஒரு திட்டம் போட்டு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் இதற்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அவர் வந்து எப்படியுமே வந்து சுயமரியாதையோடு நின்று கழகத்தை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவார். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய சில 2ஆம் கட்ட தலைவர்கள், சில பேச்சாளர்கள்,
திமுக தோழமையில் இருக்கக்குள்ள சில இஸ்லாமிய இயக்கங்கள்னு சொல்லிக்கிற ஒருத்தர் 2 ஆளுங்க இவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு தான் நியாயம் இல்லாமல் நீதி இல்லாமல் இருக்குது. ஆனால் இவர்களை நிச்சயமாக திமுக இதுக்கு உடன்படாதுங்கிற ஒரு உறுதியான தகவலை சொல்கிறதோட இஸ்லாமிய முஸ்லீம் லீக் தலைவர்களும் எதை செஞ்சாலும் நியாயமாக நீதியாக தர்மமாக செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் ஒரு சில வலைதளங்களில் இன்றைக்கி முஸ்லீம் லீக் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் எதை பேசினாலும் நேர்மையாக பேசுவாங்க, சத்தியமாக பேசுவாங்க. அதனால் இந்த மாதிரி அவதூறுகளை நீங்கள் பேசினா உங்கள் திமுக மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பு மக்கள்கிட்ட குறைஞ்சி போயிடும். அப்படி பேசாதீங்கிற எச்சரிக்கையை இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இனிமேல் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும் சரியானதாக நியாயமானதாக பேசுங்கிற எதிர்பார்ப்பு தான் பலர்கிட்ட இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்தோடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தோல்படி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.